வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்னைக்கு வீடியோவில் புரோட்டீன் சத்து நிறைந்த முளைக்கட்டிய பச்சை பயிரில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் நம்ம எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். இந்த சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரி சாதத்துக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். 1/4 கிலோ முளைக்கட்டிய பச்சை பயிர் எடுத்திருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பச்சை பயிரை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் ஃப்ரை ஆனதும் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ 2 தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வேணும்னா சேர்த்துக்கலாங்க, நான் இன்றைக்கி சேர்க்கலை. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த கிரேவி ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இருக்குது. 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருந்த பச்சைப்பயிறு சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. 2 விசில் விட்டு நம்ம எடுத்துருக்கோம். பச்சைப்பயிறு மேஷர் வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாங்க. பச்சைப்பயிறு ஒன்றும் பாதியாக நம்ம மசிச்சு விட்டால் நமக்கு கிரேவி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போது மசிச்ச இந்த பச்சைப்பயிறு இந்த கிரேவியோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கிரேவியை சப்பாத்தியோட தாங்க சர்வ் பண்ணுறேன். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா சிம் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. நல்ல புரத சத்து நிறைந்த முளைக்கட்டிய பச்சைப்பயிறு கிரேவி இப்போ கொதிச்சு ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ சப்பாத்தியோட சர்வ் பண்ணிக்கலாம். நல்ல சாஃப்டான சப்பாத்திக்கு இந்த கிரேவியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.